Praise the Lord in Jesus Christ's name. நீங்கள் அனைவரும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். உங்கள் லைஃப்பில் உங்கள் நண்பர் சரௌண்டிங்கில் சரி, வேலை ஸ்தலத்தில் சரி, உங்கள் சொந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்தில் சரி, துணையோ பேர் உங்களோடு இருக்கிறேன்னு சொல்லி உங்கள் லைஃப்பை விட்டு போயிருக்கலாம். நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. தவறான டிசிஷன் எடுத்துடாதீங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம், வேதத்தில் யோசேப்பு என்று ஒருத்தர் இருந்தார். அவர் தன் குடும்பத்தை விட்டு தன் சொந்த சகோதரனாலே விற்கப்பட்டார். சூழ்நிலைகள் மாற்றப்பட்டது அவர் லைஃப்பில். அவரோடு ஒருவர் இருந்தார், கர்த்தர். கர்த்தர் அவரோடு இருந்தபடியினாலே அவர் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தது. த சக்ஸஸ்ஃபுல் லைஃப் த யோசேப்போட லைஃப்பில். நீங்களும் மனமுடிச்சு போகாதீங்க. யோசேப் லைஃப்பில் கர்த்தர் எப்படியா இருந்தாரோ அதே போல் உங்கள் லைஃப்லேயும் கர்த்தர் இருக்கிறார். உங்கள் லைஃப்பில் இயேசு கிறிஸ்து உங்கள் லைஃப்பில் இருக்கும்பொழுது உங்கள் லைஃப்பில் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்காக அந்த வார்த்தையை நான் வேதத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சுத்தியுள்ளவன் ஆனான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரி சுத்தியுள்ளவன் ஆனான். இன்னொரு வசனம் படிக்கிறேன், 3வது ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிறதை யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பார்த்தீங்களா? கர்த்தர், மனுஷன் இல்லை, தேவன் உங்களோடு இருக்கும்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். டோன்ட் வரி, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் உங்களை விட்டு போனாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். அவருடைய கரம் உங்களோடு இருக்குது. எத்தனை கரம் உங்களோடு இருந்து உங்களை விட்டு போனாலும் தேவ கரம் உங்களோடு இருக்குது. சோர்ந்து போகாதங்க, சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.